ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தை நீயாகவே முடிவு செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலாம் என்று நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி என்று இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி உனக்குள் இருக்கும் திறமைகள் அனைத்தையுமே மூடிவிட்டார்கள். உனக்குள் அத்தனை திறமைகள் பொழிந்திருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் தெரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் எப்பொழுதும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்வார்கள், சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்காதே என்று. சிலர் சொல்வார்கள் தெரியுமா, தெரிந்த உனக்கு பரிச்சயமாக தெரிந்த தொழிலில் இறங்கு, மற்றபடி தேவையில்லாத விஷயத்தில் இறங்காதே என்று. அதாவது முன் அனுபவம் இருந்தால் மட்டும் ஒரு தொழிலில் இறங்கு, இல்லை என்றால் இறங்காதே என்பார்கள். முன் அனுபவம் என்பது ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்து பார்த்தால்தான் அது வரும். செய்து பார்க்காமல் எப்படி இருந்தாலும் வராது. ஒரு கடை வைக்கிறான் ஒருவன் என்றால் அவன் முதலில் என்ன செய்ய வேண்டும்? அவன் அதை வைத்தால்தான் அவனுக்கு அதில் என்னென்ன இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அதையே வைக்க விடாமல் உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி சொல்லி ஒரு மிகப்பெரிய திறமைசாலியை மூடக்கூடாது. அப்படித்தான் தங்கவே உன்னுடைய வாழ்க்கையை மூடி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ திறமையானவன், தைரியமானவன். ஆனால் இவர்கள் எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி நீ தைரியமும் இல்லாமல் திறமையும் இல்லாதவள் என்று நீயே முடிவெடுத்து கொண்டாய். ஆனால் எனக்கு உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய துணிச்சலையும் உன்னுடைய எல்லா விஷயமும், அதாவது முக்கியமாக திறமையை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதது என்பது எதுவும் அல்ல. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னுடைய மனதுக்குள் என்னென்ன காயங்கள் இருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த சாய் ஆகிய நான் கவலை கொடுப்பேன். அது உங்களுடைய கர்மவினை இருந்ததனால் மட்டும்தான் கொடுப்பேன். மற்றபடி கர்மவினையை, அதாவது கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். புரிகிறதா? நன்மை உண்டாகட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த நிறைய விஷயங்கள் திரும்பி கிடைக்கட்டும். எதுவாக இருந்தாலும் சரிதான், அதை உன்னுடைய தைரியத்தாலும் உன்னுடைய துணிச்சலினாலும் நீ முன்னுக்கு கொண்டு வரலாம். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் இருக்கிறேன். எந்த இடத்திலேயும் நான் இல்லை என்று நினைக்க வேண்டாம். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருந்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு நான் இருக்கும் பொழுது உனக்கென்னம்மா கவலை? ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். இன்பமோ துன்பமோ எந்த விஷயமாக இருக்கட்டும், இன்பமோ துன்பமோ எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் உனக்கு எல்லா கடமைகளையும் நல்லபடியாக செய்து கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன்னுடைய தேடல்கள் என்னவென்பது எனக்கு தெரியும். நீ எதை நோக்கி பயணிக்கிறாய், நீ என்னென்ன விஷயங்கள் செய்கிறாய் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாது என்பது கிடையவே கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் நன்றாகவே தெரிந்து கொள். உன்னுடைய தேவைக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த நிறைய விஷயங்களை நான் அறிகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும் என்றால் அது எல்லாவற்றையும் அப்படியே செய்து கொடுக்கிறேன். புரிகிறதா? நன்மைகள் எப்பொழுதும் உண்டாகட்டும். காலம் நிச்சயமாக இந்த சாய் யார் என்பதை உனக்கு கூடிய விரைவாகவே சொல்லும். நிச்சயமாக சொல்லும். பல பேருக்கு உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று நினைக்கிறார்கள். பல பேர் நினைக்கிறார்கள். ஆனால் நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய் என்று இன்னும் யாரும் நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை நிறைய சித்திரவதை செய்யலாம்.
என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ, எந்தெந்த விஷயமெல்லாம் யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சிறிய விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? தோற்று போனதை பார்த்தீர்கள், ஆனால் என்னுடைய பிள்ளை ஜெயிக்கப் போகிறது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும் தானே? பாருங்கள் என்று நான் சொல்கிறேன். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் பல நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு பொழுதிலும் நான் இருக்கிறேன் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் நீ போய் யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம். நானே சொல்வேன் எல்லோரிடமும், என்னுடைய பிள்ளையை நான் ஜெயிக்க வைப்பேன் என்று. இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்கிறார்கள். கூடிய சீக்கிரம் சந்தோஷமாக இருப்பதையும் எல்லாரும் வாயடைத்து போகும் அளவுக்கு பார்ப்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். எல்லாமே நல்லது நடக்கும். அமோகமான எதிர்காலத்தோடு வாழ இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தடுக்க முயற்சி செய். இல்லை என்றால் பிரச்சனை அதிகமாகிவிட்டது என்றால் அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்று யோசி. ஆனால் அதை விட்டு ஓடலாம் என்று யோசித்தால் பிரச்சனையானது துரத்த ஆரம்பித்துவிடும். பிரச்சனை என்பது ஒரு மனிதனின் ரூபத்தில் தான் வருமே தவிர வேறு எந்த ரூபத்திலும் வராது. எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் என்றால் உன்னை போலதானே இருப்பான். உன்னிடம் என்ன தெம்பு இருக்கிறதோ, உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறதோ அதே போலத்தான் இருப்பான். எல்லாவற்றையும் உன்னால் வென்று வர முடியும். நான் இந்த வாக்கை சொல்கிறேன் என்றால் வெறும் ஆறுதலோ உன்னுடைய மனதை அமைதி இப்பொழுது படுத்துவதற்காகவோ அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஏனென்றால் நான் இன்று உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனேனானால் ஒவ்வொரு பொழுதும் நீ ஒரே ஒரு விஷயத்தை நினைப்பாய். சாய் இதெல்லாம் ஆறுதலுக்காக சொன்னார், அந்த நிமிஷம் சந்தோஷத்திற்காக சொன்னார் என்று. நிச்சயமாக இது ஆறுதலோ சந்தோஷத்தை இப்பொழுதுக்கு கொடுப்பதற்கோ அல்ல. வாழ்நாளில் உனக்கு இதெல்லாம் நடக்கப் போகிறது. உன்னை விட்டு இவர்களெல்லாம் பிரிய போகிறார்கள். இந்த சந்தோஷம் வரப்போகிறது என்று உனக்கு சொல்கிறேன். நம்பு, நிச்சயமாக நல்லது நடக்கும். பழைய விஷயத்தை எல்லாம் விடு, புதிய விஷயத்திற்கு வா. காலம் உன்னை நிச்சயமாகவே நல்லபடியாக கரை சேர்க்கும். காலம் சோதிக்க மட்டும் உருவானதல்ல, சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான். இந்த நாள் நிச்சயம் உனக்கு அமோகம் நடக்கவில்லை என்றால் கூடிய விரைவில் என் நாளை கூட உனக்கு சந்தோஷம் நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.